எதிரொலி உறவுகளுக்கு வணக்கம். எதிரொலியின் இன்றைய காலை நேர செய்திகளுடன் இணைந்து கொண்டிருக்கின்றோம். முதலில் தலைப்பு செய்திகள். வெளிநாடொன்றில் தீவிரவாதிகளிடம் மாட்டிய இலங்கையர்கள், வெளியான அதிர்ச்சி தகவல். செம்மணியில் புதைக்கப்பட்டவர்களுக்கும் இராணுவத்தினருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, விடுதலை புலிகளின் கப்பல்கள், உண்மை உடைத்த முக்கிய புள்ளி. விஜயராமவோ தங்காலையோ, நான் எப்பவும் மகிந்த ராஜபக்சவே, நான் மீண்டும் எழுவேன், வீரவசனம் பேசும் மகிந்த ராஜபக்ச. அரசு ஊழியர்களின் சம்பள உயர்வு, அனுர் அரசு வெளியிட்ட மகிழ்ச்சி அறிவிப்பு. இறுதிப் போரில் இடம்பெற்ற மனித உரிமை மீறல்கள், அழுத்தம் கொடுக்கும் ஐநா சபை, ஏற்க மறுத்த அனுர் அரசின் அதிரடி நகர்வுகள். அடுத்த வருடத்திற்கான பாடசாலை நாட்காட்டியை வெளியிட்ட கல்வி அமைச்சு, வெளியான புதிய அறிவிப்பு. பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவது தொடர்பான அரசின் புதிய அறிவிப்பு. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நமது எதிரொலி சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருந்திருங்கள். தொடர்பான விரிவான செய்திகள். அனைத்து அரசு ஊழியர்களுக்கும் சரியான முறையின் கீழ் சம்பள அதிகரிப்பு வழங்கப்படும் என நாடாளுமன்ற துணைக்குழு தலைவர் சந்தன சூரியாராய்ச்சி தெரிவித்துள்ளார். சம்பள உயர்வுக்காக தேசிய கொள்கை உருவாக்கும் செயல்முறை தொடங்கப்பட்டுள்ளதாகவும் தொழிற்சங்கங்களின் பரிந்துரைகள் 2 வாரங்களுக்குள் அமைச்சிற்கு அனுப்பப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அமைச்சில் ஆராய்ந்த பின்னர் நாடாளுமன்றத்தில் முன்வைத்து உரிய நடைமுறையில் சம்பள உயர்வு வழங்கப்படும் என்றும் சந்தன சூரியாராய்ச்சி தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ச, நான் விஜயராமவிலோ தங்காலையிலோ இருந்தாலும் மகிந்த ராஜபக்ச தான் என தெரிவித்துள்ளார். கொழும்பில் இருந்து தங்காலை சென்ற பின்னர் அவர் உரையாற்றிய போது, நாட்டிற்கு யாரேனும் துரோகம் செய்தால் எந்தவொரு துன்புறுத்தல்களுக்கும் மத்தியிலும் தாம் எழுந்து நிற்பேன் என்றும் குறிப்பிட்டுள்ளார். பயங்கரவாதத்தை முடிவுக்கு கொண்டு வந்ததற்காக இலக்காக மாறியிருந்தாலும் அதற்கு எப்போதும் வருத்தமடைய மாட்டேன் என்றும், இந்த தாய்நாட்டின் சுதந்திரமாக சுவாசிக்கும் உரிமைக்காகத்தான் போராடியதாகவும் மகிந்த ராஜபக்ச வலியுறுத்தியுள்ளார். மேலும் மக்கள் நலனுக்காக ஜனநாயக வழிமுறைகள் மூலமாக மேற்கொள்ளப்படும் போராட்டங்களே உண்மையான மக்கள் போராட்டம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். போர்க்கால மனித உரிமை மீறல்களுக்கு சர்வதேச பொறிமுறை அமைக்க வேண்டுமென்ற ஐநா மனித உரிமைகள் ஆணையாளரின் பரிந்துரையை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் நிராகரித்துள்ளது. ஐநா மனித உரிமைகள் பேரவையின் 60வது அமர்வில் வெளிவிவகார மற்றும் வெளிநாட்டு அமைச்சர் விஜித ஹேரத் இலங்கை உள்நாட்டு பொறிமுறையிலேயே விசாரணைகள் நடத்தும் என்ற நிலைப்பாட்டை முன்வைத்தார். இந்த தகவல் இவ்வாறு இருக்க, இலங்கையில் எந்தவிதமான போர்க்குற்றங்களும் இடம்பெறவில்லை என்று பிரதி பாதுகாப்பு அமைச்சர் அருண் ஜெயசேகர தெரிவித்துள்ளார். போரின் போது சில தவிர்க்க முடியாத சூழ்நிலைகள் ஏற்பட்டிருந்தாலும் அவை போர்க்குற்றங்களாக கருதப்பட மாட்டாது எனவும் அவர் வலியுறுத்தினார். மேலும் ஜெனீவா மனித உரிமைகள் அமர்வில் இலங்கைக்கு எதிராக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டாலும் கடந்த 11 மாதங்களாக அரசு சமரசம், நல்லிணக்கம் மற்றும் ஜனநாயகத்தை நிலைநிறுத்த பல நடவடிக்கைகள் எடுத்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மியன்மாரில் சைபர் குற்ற நடவடிக்கைகளில் மேலும் 17 இலங்கையர்கள் வலுக்கட்டாயமாக ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சு அறிவித்துள்ளது. சுற்றுலா விசாவில் அங்கு சென்றிருந்த இவர்கள் தாய்லாந்து மியன்மார் எல்லைக்கு அருகிலுள்ள சைபர் குற்ற பகுதி என அழைக்கப்படும் இடத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். அந்த பகுதி ஒரு பயங்கரவாத குழுவின் கட்டுப்பாட்டில் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. முன்னதாக இதே பகுதியில் சிக்கியிருந்த இலங்கையர்களும் நிறைய போராட்டங்களுக்கு பிறகு மீட்கப்பட்டிருந்தனர். மேலும் ஐடி துறை வேலை கிடைக்கும் என்ற நம்பிக்கையுடன் இளைஞர்கள் சுற்றுலா விசாவில் வெளிநாடு சென்று இவ்வாறு சிக்கிக் கொள்வது அதிகரித்து வருவதாகவும் வெளியுறவு அமைச்சு எச்சரித்துள்ளது. இலங்கையில் அரசு மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற தனியார் பாடசாலைகளுக்கான 2026ஆம் ஆண்டிற்கான பாடசாலை நாட்காட்டியை கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ளது. கல்வி அமைச்சின் செயலாளர் நாலக்க கலுவேவின் கையொப்பத்துடன் வெளியிடப்பட்ட இந்த நாட்காட்டி தமிழ், சிங்கள மற்றும் முஸ்லிம் பாடசாலைகளுக்கான தவணை திகதிகளையும் குறிப்பிடுகிறது. அதன்படி முதலாம் தவணை 2026ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் திகதி தொடங்கி பிப்ரவரி 13 நடைபெறும் எனவும், பிப்ரவரி 14 முதல் விடுமுறை வழங்கப்பட்டு தமிழ், சிங்கள பாடசாலைகள் மார்ச் 3ஆம் திகதி, முஸ்லிம் பாடசாலைகள் மார்ச் 23ஆம் திகதியும் மீண்டும் ஆரம்பமாகும். மேலும் முதலாம் தவணை ஏப்ரல் 10 அன்று நிறைவடையும் நிலையில் 2ஆம் தவணை ஏப்ரல் 20 முதல் ஜூலை 24 வரை நடைபெறும். அடுத்து 3ஆம் தவணை ஜூலை 27ஆம் திகதி தொடங்கி டிசம்பர் 4ஆம் திகதி வரை தொடரும் எனவும் கல்வி அமைச்சு வலியுறுத்தியுள்ளது. பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை ரத்து செய்வதற்கான வரைவு சட்டம் மூலம் அடுத்த வாரம் தயாராகும் என நீதி அமைச்சர் ஹர்சன நாணயக்கார தெரிவித்துள்ளார். குறித்த சட்டம் மூலம் விரைவில் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு நிறைவேற்றப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இது தேசிய மக்கள் சக்தி அளித்த வாக்குறுதியாகும். சமீபத்தில் ஐரோப்பிய ஒன்றியம் இந்த சட்டம் தொடர்பில் கவலை வெளியிட்டிருந்தது. இதற்கான சிறப்பு குழுவின் அறிக்கையும் தற்போது அரசாங்கத்திற்கு கிடைத்துள்ளதாகவும் நீதி அமைச்சர் ஹர்சன நாணயக்கார தெரிவித்துள்ளார்.
அது இராணுவத்தால் கொல்லப்பட்டவர்களுடையது என எவ்வாறு கூற முடியும் என்று முன்னாள் கடற்படை ஊடக பேச்சாளர் கே.பி. தசாநாயக்க கேள்வி எழுப்பியுள்ளார். மன்னாரில் 2013 தொடக்கம் 2014 ஆண்டுகளில் தோண்டப்பட்ட எலும்புக்கூடுகள் ஒல்லாந்தர் காலத்தைச் சேர்ந்தவை என நிரூபிக்கப்பட்டதை மேற்கோள் காட்டிய அவர் செம்மணி விவகாரத்திலும் சர்வதேச காபன் பரிசோதனை DNA பரிசோதனை அவசியம் எனவும் தெரிவித்துள்ளார். மேலும் காணாமலாக்கப்பட்டவர்களுக்கு நீதியும் குற்றமிழைத்தவர்களுக்கு தண்டனையும் வழங்கப்பட வேண்டும் என்றும் சுனாமி உட்பட பல்வேறு காலப்பகுதிகளில் உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளதால் பரிசோதனைகள் மூலம் உண்மை வெளிச்சம் பெறும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இது மட்டுமல்லாது தமிழீழ விடுதலை புலிகள் வைத்திருந்த 12 கப்பல்கள் இறுதிப் போரின் போது இந்திய கடற்படை ஆதரவுடன் நிர்மூலமாக்கப்பட்டது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இது மட்டுமல்லாது அந்த கப்பல்கள் அனைத்தும் அழிக்கப்பட்டன எனவும் குறிப்பாக இறுதிப் போரில் 12 கப்பல்கள் இந்திய கடற்படையின் ஒத்துழைப்புடன் அழிக்கப்பட்டதாகவும் மேலும் பெயர் மாற்றப்பட்ட 2 கப்பல்கள் மூலம் சில புலிகள் மலேசியா வழியாக கனடாவிற்கு அனுப்பப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் எதிரொலியின் இன்றைய காலை நேர செய்திகள் நிறைவடைகின்றன. இன்றைய காலை நேர செய்தி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கீழே பதிவிடுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நமது எதிரொலி சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருந்திருங்கள்.